பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். இந்த சத்தியத்திற்கு நேராக ஒரு 20 நிமிடம் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக எபேசியர் 4:2 நான் வாசிக்கின்றேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டபடினாலே, பிதாவோடு கூட நம்மை சேர்த்திருக்கிறபடினாலே நாம் அவரோடு கூட பரிசுத்த ஆவியிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒருமித்திருக்கிறோம், அவருடைய ஆவியோடு நாம் இசைந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி கட்டுண்டவனாக இருந்த பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார், மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு வேணும். 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக? பரலோகம் செல்வதற்காக, பிதாவினுடைய மகிமையிலே நித்திய காலமாய் இளைப்பாறுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி ஆசாரிய கூட்டம், ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சாதாரண ஆசாரிய கூட்டம் அல்ல, மக்களுக்காக தேவனுக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக நின்று அவர்கள் மத்தியிலே நின்று பரிந்து பேசுகிற ஆசாரிய கூட்டம் மட்டுமல்ல, ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரிய கூட்டம். அப்படிப்பட்ட விசேஷித்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு விலகி மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். என்னுடைய ஊழியத்திலே கூட அநேகர் மிகுந்த மனக்கடினம் உள்ள ஜனங்களாக கடந்து வருவார்கள், ரவுடித்தனம் பண்ணுகிறவர்களாக கடந்து வருவாங்க, அநேக கொலை பாதக பின்னணியில் இருந்து கூட வருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பாக அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தங்களை ஒப்புக் கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அவரை நான் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் முழுவதிலும் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி இருந்தது. உடல் முழுவதிலும் செதில்களாக காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. நிரந்தரமான குணத்தை அதற்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த சகோதரனுக்காக நான் ஜெபித்தேன். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவருக்கு நான் எடுத்து உரைத்தேன். அவர் மிகவும் பற்றுதல் உள்ளவராக மாறினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து அவர் மிகவும் சந்தோஷம் அடைந்து தன்னை அர்ப்பணித்தார். முற்றிலும் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அவருடைய தோலும் சிறு பிள்ளையின் தோலை போல மாறும்படிக்கு என் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு செய்த அற்புதத்தை நினைத்து பார்த்தார். மரணத்தின் விளிம்பிலே இருந்த அவர் உடனே மறிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் மறிச்சிருவார்னு சொன்ன அந்த சகோதரன் அதற்கு பின்பாக அநேக நாட்கள் 8 மாதங்கள் உயிரோடு இருந்தார். டீ கடை தோறும் அமர்ந்து இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடுவார். யாரை பார்த்தாலும் சொல்லுவார். அங்கு ஓடி இங்கே ஓடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவார். இது
தேவனுடைய அன்பு. மிகவும் கொலைகார பின்னணியிலே வாழ்ந்தவர், அநேக கொலைகளை செய்த ஒரு சகோதரன். ஆனாலும் அந்த கொலை பாதகத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். கடைசியிலே அவர் 8 மாதங்கள் கழித்து அவர் ஆண்டவருக்குள்ளாக நித்திரை அடைந்தார், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை இருந்தால் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, மனத்தாழ்மை இல்லாதவர்கள் நான் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லணும்? இவர் ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாமல் போனால் என்ன, இவர் பரலோகத்துக்கு வந்தால் என்ன, நரகத்துக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு அசட்டை வந்துவிடும். யாரையும் மதிக்காமல் நடந்து கொள்ளுவோம். எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மை என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையை கொண்டு வரும். தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் நாம் சந்தோஷமாக வாழ முடியாது, ஆரோக்கியத்தோடு வாழ முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. கிருபையை மட்டும் இழக்காமல் இருக்கணும். ஆண்டவர் யாருக்கு கிருபையை தருவார் என்று சொன்னால், மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தருவார். மற்றவர்களுக்கு முன்பதாக மேட்டிமை குணத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. மேட்டிமை குணம் உள்ளவர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. யாரும் ஒரு வார்த்தை சொன்னால் பொறுத்து போக மாட்டாங்க. பணிவாக இருக்கவே மாட்டாங்க. நான் நிற்பாங்க. எல்லா பெயர் புகழும் எனக்கு தான் வரணும், எல்லா பணமும் செல்வமும் எல்லா விதமான சொத்துக்களும் எனக்கு தான் வரணும் என்று சுயநலமாய் வாழுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, கோபத்தினாலும் வஞ்சனையினாலும் வாது சூதுவினாலும் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஆனாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர்களையும் உடைத்து நொறுக்கி ஒரு காலகட்டத்தில் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருவார். கண்ணீரோடு ஓடி வருவார்கள். உள்ள உடைந்து நொறுங்கி போன இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது மிகுந்த மனத்தாழ்மையோடு சாந்தத்தோடு நீடிய பொறுமை உடையவர்களாக அன்புள்ளவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த மனத்தாழ்மை உடையவராக சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவர் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கோபம் உள்ள தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய கோபம் கடைசி நாட்களில் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரை காட்டிலும் அதிக கோபமுள்ள எரிச்சல் அடைகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனாலும் யார் மேல் சினம் கொள்ளுகிறார்? ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று, அவருடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நின்று, ஊழியத்துக்கு எதிர்த்து நின்று ஊழியங்களை கெடுக்கிறவர்கள் மேல் அவருடைய கோபம் இறங்கும். அநியாயமாக ஜனங்களை கொண்டு குவிக்கிற, யுத்தத்தினாலே கொலைகளினாலே ஜனங்களை அழித்து இந்த உலகத்திலே அவர்களை மிகுந்த உபத்திரத்துக்கு உட்படுத்தி கொலை செய்கிறவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுவார். அவர் சினம் கொள்ளுகிற தேவன், எரிச்சல் உள்ள தேவன். ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் மேலே அவர் அன்பாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் தள்ளுகிறதில்லை. நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் அன்போடு கூட எல்லாரையும் பார்க்கின்றார். அவளாய் ஏங்குகிறார். தினந்தோறும் காலையில் நான் பேட்மிண்டன் விளையாட போவது என்னுடைய ஒரு பழக்கம். அங்கே கிரவுண்டில் என்னை சந்தித்த ஒரு சகோதரன், அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், CPM சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் போயிருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இருக்கிறார். ஆனாலும் 2 நாட்களுக்கு முன்பாக என்னை சந்தித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மோசஸ், நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொப்பனத்திலே பார்த்தேன்.
அவர் வந்து நின்று என்னை பார்த்து சிரித்து விட்டு மறைந்து போனார் என்று சொன்னார். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். அதே போல் இன்னொரு காரியத்தையும் சொன்னார், அவருடைய இருதயத்தையும் நான் பார்த்தேன் என்று சொன்னார். இருதயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அவருக்கு காண்பித்தார் என்று சொன்னால், இவருக்காக, இவருடைய ஆத்மாவுக்காக அவருடைய இருதயம் இயங்குகிறது. என் மகன் கொஞ்ச காலம் என்னை ஆலயத்தில் வந்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அங்கே வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் என்று சொல்லி நான் அவருக்கு எடுத்து சொன்ன பொழுது அவர் மிகுந்த ஒரு ஆச்சரியம் அடைந்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரையும் தள்ளுகிறதில்லை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களுக்காகவும் அவருடைய இருதயம் இயங்குகிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்காகவும் 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பாவத்திற்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். உங்களுக்கு அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். சுமதி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இப்பொழுதும் நிரப்புகிறார். அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குகின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் இப்பொழுதும் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகின்றார். தேவ பிரசன்னம் இதோ உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு இப்பொழுதே உங்களை விட்டு நீங்கி போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை விடுவிக்க விரும்புகின்றார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி. இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் மேல் வைத்த அன்பினால் தான் இப்பொழுதும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பரலோகத்தினுடைய வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் மேல் வைத்த அன்பினால் தான். நீங்களும் இதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நீங்களும் அவர் இரகசிய வருகையிலே வெகு சீக்கிரத்திலே வரும் பொழுது அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவர் உங்களை அழைத்து செல்லுவார். அநேக பரிசுத்தவான்களை அவர் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். அப்பொழுது நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஊழியத்தில் அநேகர் இப்படி உலகத்தின் பிடியிலே, பாவத்தின் பிடியிலே சிக்கி வருவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக, அவர்கள் மனம் திரும்பின பின்பதாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பின்பதாக, ஜெபத்திற்கு பின்பாக மிகப்பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே அன்பான தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்யவும் முடியும். இன்றைக்கு உங்களை நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் குடும்பத்தில் மிகுந்த போராட்டம் இருக்கலாம், அன்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பாக நாங்கள் சகோதரர்கள் மிகுந்த சந்தோஷமாக ஒருமித்து இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்குள்ளாக பிரிவினை காணப்படுகிறது, சண்டைகள், கலகங்கள் காணப்படுகிறது. சொத்துக்காக சண்டை, நிலத்துக்காக சண்டை என்று சொல்லி அதிகமான பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலேயும் அன்பின் ஆவி ஊற்றுவார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்படி இன்பமான நாட்களை கட்டளையிடுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மாறாத அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது நீங்கள் உண்மையான அன்புள்ள ஜனங்களாய் மாறுவீர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் மாறின பின்பதாக மாயமான அன்பை விட்டு விலகி மெய்யான அன்பை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஒருவரோடு கூட ஒருவர் அன்பு பாராட்டுவீர்கள். அப்படி அன்பு பாராட்டும் பொழுதுதான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையார்கள். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால், கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்துக்கிட்டே இருந்தால் அது உங்களுடைய சரீரத்தையும் பாதிக்கும், உங்களுடைய ஆயுசு நாட்களையும் குறைத்து போடும். உங்கள் பிள்ளைகளும் அதனால் பாதிக்கப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்போ நீங்கள் அன்பினால் நிறைய பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வர வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்குள்ளே மெய்யான அன்பு வராது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து எதையாவது எதிர்பார்த்து இந்த சகோதரனிடத்தில் அல்லது இந்த சகோதரியினிடத்தில் நான் பேசினால் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று சொல்லி லாபத்துக்காக மட்டும் நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிறவங்களாக மாறிவிடுவீங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் வந்த பின்பாக நீங்கள் மெய்யான அன்புள்ள ஜனங்களாக மாறுவீங்க. மற்றவங்களுக்காக வாழ தொடங்குவீங்க. உங்களுடைய இருதயம் மாறிவிடும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இருதயம் உங்களுக்காக இயங்குகிறது. நீங்கள் மனம் திரும்பணும், ஒருத்தரோடு ஒருத்தர் நீங்கள் அன்பாக இருக்கணும். அப்படி அன்பாக இருந்து சமாதானமாக வாழணும், ஆவியிலே ஒருமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இதற்காகத்தான் அவர் ஜீவனையை கொடுத்தார். நம்முடைய பிதாவினுடைய திட்டம் அதுதான். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் கொண்டு வந்தார். நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சமாதானம் வரணும். எப்பொழுது சமாதானம் வரும்? அன்பான தேவன் நமக்குள் வாசம் பண்ணாதான் வரும். அவர் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஆவியானவராக இருக்கின்றார். ஆவி என்கிற அச்சாரத்தை நம்முடைய இருதயத்திலே அவர் வைக்கிறார். நம்முடைய இருதயத்திலே வந்து அவர் வாசம் பண்ணுவார். அப்படி வாசம் பண்ணும் பொழுதுதான் நாம் உண்மையான அன்புள்ள ஜனங்களாக மாறுவோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இன்றைக்கு பேசுகின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள். பணம் பொருள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். மனுஷன் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, அவன் ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. ஒரு மரண வீட்டிலே நான் பார்த்த ஒரு காரியம். மகன் மரித்து கிடக்கின்றான். அவனை அடக்கம் செய்யும்படி அங்கே கல்லறைக்கு உள்ளே வைக்கும்படி கொண்டு போயிருக்கிறார்கள். அவனுடைய கையிலே ஒரு 1/2 பவுன் மோதிரம், தங்க மோதிரம் இருக்கிறது. தகப்பனாரும் கதறி அழுகிறார், நண்பரும் கதறி அழுகிறார், அநேக உற்றார் உறவினர்கள் கதறி அழுகிறார்கள். ஆனாலும் கடைசியில் பெட்டியை மூடும்போது தகப்பனார் சொன்ன வார்த்தை இதுதான், கையில் 1/2 பவுன் மோதிரம் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே அழுது கொண்டிருந்த நண்பர் தான் அதை கழட்டி எடுத்தார். இதுதான் வாழ்க்கை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதையும் கொண்டு போவதில்லை. வாழ்கின்ற நாட்களிலே எதையும் எதிர்பாராமல், மற்றவர்களை விட நான் பெருசாக வரணும், ரொம்ப சம்பாதிக்கணும் என்று சுயநலமாக இருக்காமல் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த நீங்கள் பிரயாசப்படுங்கள். விட்டு கொடுக்கிறது நீங்களாக இருங்க. அப்பொழுது குடும்ப உறவு கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை இதுதான். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நம்மை அழைத்து செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை வைத்து தான் நியாயம் தீர்ப்பார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காண்கின்ற சகோதரனை நேசிக்காவிட்டால் காணாத சகோதரனாகிய என்னை நீ எப்படி நேசிப்பாய் என்று சொல்லி அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
நீங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை சகோதரிகளை நேசிக்கணும். உடன் பிறந்தவர்களை மட்டுமல்ல, மற்றவர்களையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குத்தினவர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். பிதாவினிடத்திலே மன்றாடினார், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாழுகின்றார். அந்த அன்பு நம்மிடத்தில் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. என்னுடைய ஊழியத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலையாகி, வியாதியிலிருந்து சுகமடைந்து, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சில காலம் ஊழியம் செய்வார்கள். மிகுந்த மரியாதை உடையவர்களாக கனம் பண்ணுகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ளாக சில நேரங்களில் எல்லாரும் கிடையாது, சிலருக்குள்ள அந்த ஜென்ம சுபாவம் வரும். பழைய மனிதன் தலை தூக்குவான். எந்த ஒரு பாவத்துக்கு சாபத்துக்கு காரணமாக இருந்துச்சோ அந்த ஜென்ம சுபாவம் பிறவிக்கணும்னு சொல்லுவாங்க, அது அப்படியே வெளிப்படும். அநேகரை இடறி விழ பண்ணுவார்கள், தாங்களும் பிரிந்து போவார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக பிசாசின் கையிலே சிக்கிக் கொள்ளுகிறார். அதிக வேதனை அடைந்து உபத்திரவம் அவர்களை மிஞ்சி போகும் பொழுது தாங்க முடியாமல் கதறி மறுபடியும் ஓடி வருவார். ஆனாலும் நான் அவர்களை ஒரு இடத்திலும் விட்டு கொடுப்பதும் இல்லை, அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்ததும் கிடையாது. ஏனென்று சொன்னால் எதையுமே எதிர்பாராமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வைத்த அதே ஆண்டவர், வேற எதையும் எதிர்பார்க்காம, மான மரியாதை அதெல்லாம் எதிர்பார்க்காம, பெருமை கொள்ளாமல் மனத்தாழ்மையை கொடுத்து மறுபடியும் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. யாராவது சண்டை போட்டால் அவங்கள ஜென்ம பகைக்கிற ஒரு மனுஷனாக தான் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்தாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள் வந்ததோ, அந்த நாள் முதல் என்னால் மாற முடிந்தது. யாரையும் கடிந்து கொள்ளாமல், ஒருவரோடு கூட ஒருவர் பட்சமாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாக நான் மாறினேன். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கோடி கோடியாக பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசு நிறைய ஒரு சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சமாதானம் இருக்குது. இயேசு என்னை அழைத்து செல்லுவார். இந்த உலகத்தில் அவர் என்னை விட்டு விட்டு போக மாட்டார், என்னை அவரோடு கூட அழைத்து செல்லுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கை வீண் போகாதபடி செய்வார் என்று சொல்லி நம்புகிறேன். அவர் சொல்லுகிற காரியங்களிலே என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அநேகருக்கு சென்று நன்மை செய்யும்படி அவர் சொல்லுகிறார். என்னால் இயன்றதை நான் செய்ய முடிகிறது. அவர் எனக்குள் இருந்து செயலாற்றுகிறார், ஊழியங்களை கொடுக்கின்றார், அந்த ஊழியங்களை செய்ய வைக்கிறார். அதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். ஆனாலும் அவரை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். என்னை கொண்டு அவர் நடப்பிக்கின்ற காரியங்கள் அநேக ஆயிரங்களாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் சுகமடைந்து, விடுதலை அடைந்து, பரிசுத்தம் அடைந்து ஆண்டவருக்குள் வந்திருக்கிறார். ஆனாலும் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே எனக்குள் இருந்ததை செய்கிறார். இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களையும் அதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகுந்த மனத்தாழ்மை நமக்குள்ள வரணும், அன்பு வரணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்போடு வாழ பழகுங்கள். திருமணத்திற்கு முன்பாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. இள வயதில் சகோதர சகோதரிகளோடு எவ்வளவு சந்தோஷமாக பேசி வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்க. நீங்கள் கடைசியாக வயிறு வலிக்க சிரித்தது என்னைக்குன்னு யோசித்து பார்த்தீங்களா? உங்களால் சிரிக்க முடிகிறதா? அநேகத்தை இழந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக சந்தோஷத்தை இழந்து நிற்கிறீர்கள். சுயநலம், ஒரு சின்ன அற்ப காரியத்திற்காக, அற்ப சந்தோஷத்தை கொடுக்கின்ற உலகப் பொருளுக்காக
ஏன் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை இழந்து போகணும்? மறுபடியும் உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே வந்து இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவருடைய குணத்தை வெளிப்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மில் இருந்து வெளிப்பட நம்மை அர்ப்பணிக்கணும். இதைத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை வழிநடத்தி செல்ல முடியும். அவருடைய வார்த்தை மீறி நடந்தால் அவரால் உங்களை வழிநடத்த முடியாது. அன்பாயிருன்னு சொல்லுவார், சண்டை போடாத பொறுமையாயிருன்னு சொல்லுவார். அப்பொழுது நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்தால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை வெறுமையாக விட்டு விடுவாரா? உங்களுக்குரியதை யாராவது அநியாயமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதை கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி கேட்காமல் இருந்தால்தான் உங்களுடைய உறவு நிலைத்திருக்கும். இன்னைக்கு யாருக்காவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப கேட்டால் அவர்களுடைய நட்பை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்போ அப்படியானா நம்ம அவங்க ஒரு 1000 ரூபாய் கேட்குறாங்கன்னா 1000 ரூபாயை கொடுத்துட்டு இனி திரும்ப தர வேண்டான்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அவர்கள் உங்களோடு கூட அன்பாக கடைசி வரைக்கும் இருப்பார்கள். இன்றைக்கு வாங்குகிற யாருக்கும் கொடுக்கிற இருதயம் கிடையாது. ஆனாலும் அவருடைய அன்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கேட்கிற எவனுக்கும் கொடு என்று, திராணிக்கு தக்கதாக கொடு என்று சொல்லுவார். கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை, உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சத்தை கொடுங்க, எனக்கு இவ்வளோதான் முடியும்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுவீர்கள். அந்த உறவுகள் நீடித்திருக்கும். நீங்கள் அவர்களோடு கூட சந்தோஷமாய் கடைசி வரைக்கும் சகோதர பாசத்தோடு கூட வாழ முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் ஒவ்வொன்றையும் அப்படியே கேட்டு நடவுங்கள். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும், இந்த திரியேக தேவன் உங்களுக்குள்ளே ஆவியானவராக வந்து வாசம் பண்ணுகிற அந்த மேலான பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நேசிக்கின்றார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அன்பான தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு உங்கள் இருதயத்திலிருந்து வெளிப்படட்டும். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர காலமாயிற்று. அவர் சீக்கிரத்தில் வரப்போகின்றார். அவர் வரும் பொழுது உங்களையும் என்னையும் அழைத்து சொல்லுவார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசு ராஜா, இன்றைக்கும் நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. என் பிதாவைய தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. மெய்யான அன்பு எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீரே அன்பான தேவன். ஏசப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ வேணும். நீங்கள் எதை செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்யணும். அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுடைய குறைவுகளிலே உம்முடைய நிறைவு காணப்படட்டும். எல்லாரையும் நேசிக்கணும். எங்களுக்கு மனத்தாழ்மை வேணும். அன்பாக இருக்கணும். ஆவியில் ஒருமையாக இருக்கணும். இது எங்களால் முடியலப்பா. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு புகுந்து அநேக சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இழந்த உறவுகளை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.
ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இருதயத்தில் சமாதானமே இல்லையே, குடும்பத்தில் சந்தோஷமே இல்லையே, ஒருத்தர் பார்க்கும் பொழுது எரிச்சலும் கோபமும் வருகிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த கோபத்தையும் எரிச்சலையும் மன்னிக்காத இருதயத்தையும் கொண்டு வருகிற சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்து அவர்களை பரலோகத்துக்கு தகுதியுடைய ஜனங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. இயேசப்பா, உடைய பிள்ளைகளுக்கு முடியாத காரியம், ஆனால் அது உம்மால் முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இன்று முதல் அநேகருக்கு நீங்கள் உதவி செய்கிறதற்காக நன்றி. வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்கள், மன கலக்கத்தோடு கூட இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. இருதய வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். புதிய இருதயத்தை பரலோகத்தின் பண்டக சார்ந்து எடுத்து வைக்கிறோம். விடுவியும் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். God bless you.